என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஐயோ ரியாவை காணோம். இங்கதானே உட்கார்ந்திருந்தா. ரியா, ரியா குட்டி. ஐயோ இப்ப வேற புடிச்சு புடிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஒருவேளை உள்ள போயிருப்பாளோ? ரியா எங்க இருக்க? இங்க வா. ஐயோ உள்ளேயும் இல்ல. இவ எங்க போனா? 5 நிமிஷம் போன் பேசிட்டு வரதுக்குள்ள அப்படி எங்க போயிருப்பா? அவளால அவ்வளவு ஸ்பீடா நடந்து போக முடியாது. ஒருவேளை இங்கதான் எங்கேயாவது இருப்பா. சரி கொஞ்சம் அந்த பக்கம் போய் தேடி பாப்போம். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க ஜெனி. சார் அது வந்து நமக்கு நார்மலாக நாசியா வாமிட்டிங் அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக்கு குளோரோதிஃபலைன் டைஃப்ரிடமைன் அந்த காம்பினேஷன்ஸில் வரும் சார். ஆனால் இந்த முறை வந்திருக்கிற மெடிசன் வந்து குளுக்கோஸ் பிரக்டோஸ் ப்ராஸ்பரிக் ஆசிட் அந்த மாதிரி காம்பினேஷனில் வந்திருக்கு சார். இது ரெண்டும் ஒன்று தானா? அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாமா என்னன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சார். ரெண்டுமே ஒன்று தான் ஜெனி. ரெண்டுமே நாசியா வாமிட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது தான். சரி, ஏன் அந்த முன்னாடி வந்திருக்கிற காம்பினேஷனில் உள்ள ட்ரக் ஏன் வரல? எதுக்கு புதுசாக ட்ரை பண்ணுறீங்க? இல்லை சார், அது வந்து அந்த மெடிசன் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி இதை அனுப்பி வச்சிருக்காங்க சார். அதான் ரெண்டும் ஒன்று தானா? அதை யூஸ் பண்ணுற மாதிரியே இதையும் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் சார். யூஸ் பண்ணிக்கலாம் ஜெனி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, இப்போ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுங்க. ஆனால் திரும்ப அந்த ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் அதையும் அனுப்பி வைக்க சொல்லுங்க. ஏன்னா புதுசாக உள்ள மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம எதையும் ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எப்போவுமே யூஸ் பண்ணுறதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார், அப்போ இதை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சேம் டோசேஜில் கொடுத்துடலாம்ல சார்? ஓகே ஜெனி, ஆனால் எதுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டோசேஜ் கொடுங்க. ஏன்னா சிலருக்கு வந்து புது மெடிசன் போது ஏதாவது அலர்ஜி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டோஸ் கொடுங்க, சரியா? என்ன இவரு, நம்மளே இவரோட ரூமுக்கு வந்திருக்கோம், நம்மள கண்டுக்காம அவகிட்ட இவ்வளோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்காரு. சார் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் சார். என்ன வால்யூம் எல்லாம் கூடுது? ஓ, ஜெனி கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கோன்ற கடுப்பா இருக்குமோ? செக் பண்ணிடுவோம். ஜெனி, அப்புறம் ஃபார்மாலஜியில் புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது என்னாச்சு ஜெனி? சார் அதை படிச்சுட்டு தான் சார் இருக்கேன். இன்னும் 1 இயர் இருக்கு சார். இப்போ ரொம்ப முக்கியம் இருக்கு, வேணும்னே பண்றாரோ? அதே தான், கடுப்பாவரா. இன்னைக்கு இவ கடுப்புல கடுக்கு தளிச்சிட வேண்டியதுதான். சூப்பர் ஜெனி. ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எல்லாருக்கும் வந்துடாது. அது நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றீங்க பாருங்க, உண்மையாவே கிரேட். ஏன்னா சிலர்லாம் படிக்கிறேன்னு பேர் தான், என்ன படிக்கிறாங்க எதுக்கு படிக்கிறாங்க ஒண்ணுமே தெரியல. சும்மா ஏதோ படிக்கணுமேனு பேருக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி படிப்புலலாம் ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்க மாதிரி தெரியல. நம்மள வெறுப்பேத்தணும்னே பண்ணிட்டு இருக்காரோ? ஓகே சார், அப்புறம் 2-3 பேஷண்ட்ஸை பார்க்க வேண்டியிருக்கு, நான் போட்டுமா சார்? போங்க ஜெனி, பாருங்க. அதுக்கப்புறம் உங்க சப்ஜெக்ட் எல்லாம் ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா என்கிட்ட வந்து கேளுங்க. நான் பிஸியா இருப்பேன் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து டவுட் கேட்டா கண்டிப்பா நான் கிளியர் பண்ணுவேன். பண்ணுவீங்க. எப்படி பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி நான் வரேன் சார். ஓகே ஜெனி, பாருங்க. என்ன விஷயம் இப்ப சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசும்போது மட்டும் மூஞ்சி ஈன்னு இருந்துச்சு, இப்ப மட்டும் என்னத்துக்கு வெறப்பா வைக்கிறாரு? சொல்லுங்க, என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்ன பேச்செல்லாம் ஒரு சைஸா இருக்கு. ஓ, மேடம் டென்ஷனா இருக்காங்களோ? இதுதான் பொசசிவ்னஸ்னு சொல்றதா? சே, இந்த பாயிண்ட்டை நான் எப்படி மிஸ் பண்ணேன்? ஐஷு டார்லிங், உன் வீக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் நம்ம பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாரு. என்ன எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. வந்த விஷயம் இருக்கட்டும். ஆமா, அவகிட்ட என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க? அவங்க என்கிட்ட வேலை செய்யற ஸ்டாஃப் என்கிட்ட டவுட் கேட்டாங்க, அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் டவுட்டை கிளியர் பண்றதுன்னா சிரிக்காம கிளியர் பண்ண முடியாதா? சிரிச்சுக்கிட்டே தான் கிளியர் பண்ணணுமோ? ஏங்க, ஏன் வாயி, ஏன் ஹாஸ்பிட்டலு, ஏன் ஸ்டாஃப்? நான் சிரிச்சுட்டு கிளியர் பண்ணுவேன், சிரிக்காம கிளியர் பண்ணுவேன். அது ஏன் இஷ்டம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐஷோ, நம்ம டென்ஷன் ஆகுறோம்னு தெரிஞ்சா இவர் வேணும்னே ஓவரா பண்ணுவாரு. அதனால டென்ஷன் ஆகாம கூலா இருக்கிற மாதிரி காமிச்சுக்க. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் சும்மா சாதாரணமா தான் கேட்டேன். சமாளிக்கிறாங்களாமா? எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல. ஓ, அப்ப நான் யார் கூட வேணா பேசலாம், யார்கிட்ட வேணா சிரிக்கலாம். பேசுங்க, சிரிங்க, எனக்கு என்ன? பேசுங்க சிரிங்கன்னு ஏதோ கடுப்புல சொல்ற மாதிரி இருக்கு.
ஒரு கடுப்பும் இல்ல, நான் வரேன். ஏய் நில்லு 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 நில்லு, எங்க ஓடுற? விடுங்க சார், உங்களுக்கு தான் சிரிக்கிறதுக்கு பேசுறதுக்குன்னு ஆள் இருக்குல்ல, அப்புறம் நான் எதுக்கு நிக்கணும்? நான் போறேன், விடுங்க. கோவப்படும் போது கூட அழகா தாண்டி இருக்க. அதான் நான் யார்கிட்ட பேசினாலும் சிரிச்சாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? நான் எங்க டென்ஷன் ஆனேன்? நான் டென்ஷன் எல்லாம் ஒன்றும் ஆகலையே. நீ டென்ஷன் ஆகலன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? அப்படி கேட்டா என்னென்னமோ தெரியுது. சார், தெரிஞ்சதெல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். ஏய் இரு, நான் உன் ப்ரொஃபஸர்மா, எனக்கு தெரிஞ்சதை என்கிட்டயே வச்சுக்க முடியுமா? அதை உனக்கும் சொல்லி கொடுக்கணும்ல. ஐயோ ஐஷோ, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது? கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டம்மா. கிளாஸ் இங்கே எடுப்பாங்க? நான் தானே மாஸ்டர், நான் நினைச்சா நான் எங்க வேணாலும் கிளாஸ் எடுப்பேன். நீ கவனிச்சா மட்டும் போதும். அவளை ரசித்த பின்னே நிலவு இனிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. கண்டு கேட்டு உண்டு எட்டு உத்தரையும் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு, அந்த பெண்ணில் இருக்கு. இந்த பூமி மீது வந்து நானும் பிறந்ததற்கு பொருள் இருக்கு, பொருள் இருக்கு. ஐஷு, எவன்டா அது? அப்பாடா, தப்பிச்சோம். தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத, போன் பேசிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுவேன். இவையே இப்படி நிக்கிறா, இவ போஸே சரியில்லையே. கையல், வாங்க சக்தி, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காக காத்துட்டு இருக்கியா? காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றது சந்தோஷமா இருக்கு, ஆனா டோனே சரியில்லையே. ஏன் சக்தி, இன்னும் என்ன டோன்ல எதிர்பார்க்கறீங்க? நான்லாம் என்னென்னமோ எதிர்பார்க்கிறேன், ஆனா எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி நீ என்னமோ பண்ண போறேன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு நீயே சொல்லிரு கையல். சொல்றேன் சக்தி, சொல்றேன். நேத்து உங்க ஷர்ட்டை துவைக்கலான்னு எடுத்தேன், அப்ப உங்க ஷர்ட்ல இந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு. இது என்ன ஸ்டிக்கர்னு கொஞ்சம் விளக்க முடியுமா சக்தி? ஐயோ, இது எப்படி இவ கண்ணில் பட்டுச்சு? அது சரி, இந்த சீன் முடிஞ்சு 2 நாள் ஆகுதேடா, இப்ப யார் இவளுக்கு இந்த கண்டென்ட் எடுத்து கொடுத்தா? சொல்லுங்க சக்தி, என்ன திரு திருன்னு முடிக்கிறீங்க? இது என்ன ஸ்டிக்கர்னு கேட்டேன். அது வந்து கையல், இது என்ன ஸ்டிக்கர்னா, இது ஒண்ணும் இல்ல கையல், அது ஆபீஸ்ல ஒரு கொரியர் வந்துச்சு, அந்த கொரியர்ல ஒட்டி இருந்த ஸ்டிக்கர். அது தெரியாம அதை பிரிக்கும் போது என் ஷர்ட்ல ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எந்த ரியாக்ஷனும் இல்லாம நிக்கிறா? ஒருவேளை நம்ம சொன்னது லாஜிக்கா இல்லையோ? இது கொரியர்ல வந்த ஸ்டிக்கர். சரி, அப்படி என்ன கொரியர் வந்துச்சு? அது வந்து என் ஆபீஸ்ல என்ன கொரியர் கையல் வரும், இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாமே கொரியர்ல வந்துச்சு கையல், அதுல உள்ள ஸ்டிக்கர் தான் நினைக்கிறேன். வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் பெரிய பார்சல்ல வரும். அவ்வளவு பெரிய பார்சலுக்கு இவ்வளவு சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புறாங்க. ஐயோ, எப்படி பால் போட்டாலும் 6 அடிக்கிறாளே. இந்த சீரிக்கு எனக்கு டைலாகே கொடுக்கலையே, இப்ப நான் எப்படி சமாளிப்பேன்? சொல்லுங்க சக்தி, இந்த ஸ்டிக்கரை பார்த்தா வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் வர்ற பார்சல்ல ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் மாதிரி தெரியல. இது என்னதுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க சக்தி. இல்ல நானா கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதே வேற. இதுக்கு மேல இவகிட்ட சமாளிக்க முடியாது, பேசாம அப்ரூவரா மாறிட வேண்டியதுதான். கையல், அது வந்து நீ நினைக்கிறது என்னவோ அதுதான் கையல். அது சக்தி, எப்பத்துல இருந்து சக்தி உங்களுக்கு இந்த பழக்கம்? அன்னைக்கு என்னடானா தம் அடிக்கிறீங்க, இன்னைக்கு என்னடானா தண்ணி அடிக்கிறீங்க. ஏய், அன்னைக்கு எங்க நீ தம் அடிச்ச? தம்ம சும்மா தாண்டி கையில வச்சுக்கிட்டு நின்ன. சும்மா கதை விடாதீங்க சக்தி. அன்னைக்கு கூட நீங்க தம் அடிக்கலாம்னு சொன்னப்போ நான் நம்பினேன். ஆனா இன்னைக்கு சரக்கு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களை நான் நம்பவே மாட்டேன் சக்தி. ஏய் இருடி, இது சரக்குல ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர்னு சொன்னனே தவிர நான் சரக்கு அடிச்சேன்னு சொன்னனா? நீங்க அடிக்கலனா அப்ப இந்த ஸ்டிக்கர் எப்படி சக்தி உங்க ஷர்ட்ல வரும்? அப்படி கேளு, அப்படி கேட்டா தானே என்னால தெளிவா சொல்ல முடியும். சொல்லுங்க. இருடி, யோசிக்க வேண்டாமா? என்னது? ஐயோ இருடி, என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு ஃப்ளோவா யோசிச்சு சொல்ல வேண்டாமா? சொல்லுங்க சக்தி.
அது ஷமீர் இருக்கான்ல, ஐஷு போயிட்டாங்கிற வருத்தத்துல அவன் சரக்கடிக்க போனான். அப்ப நான் தான் போய் சரக்கடிக்கிறதுலாம் ரொம்ப தப்புடா மச்சான், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மள நம்பி நம்ம குடும்பம் இருக்கு, அதனால இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ண போனேன். நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ண போனீங்க? ஆமா, நான் தான் போனேன். ஏன் நான் அட்வைஸ் பண்ணக்கூடாதா? சரி, அட்வைஸ் பண்ண போனவரோட ஷர்ட்ல எப்படி இந்த ஸ்டிக்கர் ஒட்டுச்சு? அது வந்து அவன் சரக்கு அடிக்க போகும்போது சரக்கு அடிக்க கூடாது, சரக்கு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி அந்த சரக்கு பாட்டில நான் தூக்கி எறிஞ்சனா, அப்ப ஒருவேளை அந்த ஸ்டிக்கர் வந்து என் ஷர்ட்ல ஒட்டி இருக்குமோ? என்ன இன்னும் முறைக்கிறா? நம்ம சொன்னது லாஜிக்கா இல்லையோ? சரக்கு பாட்டில தூக்கி எறிஞ்சா ஸ்டிக்கர் கையில தானே ஒட்டணும், அது எப்படி ஷர்ட்ல ஒட்டுச்சு? அட போங்கடா, இதுக்கு மேல இவளுக்கு பால் போடுறது வேஸ்ட். பேசாம கால்ல விழுந்துருடா சக்தி. கையல், என்ன மன்னிச்சிரு கையல், நான் எதுவும் பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஷமீர் தான். நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருந்தேன். அவன் தான் என்னைய கூப்பிட்டு சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டு இப்ப செருப்படி வாங்க வைக்கிறான். பிளீஸ் கையல், இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிரு. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இதுக்கப்புறம் சத்தியமா இப்படி நடக்காது கையல். மன்னிப்பு தானே, இதோ மன்னிக்கிறேன் சக்தி. தேங்க்ஸ் டி கையல், சொன்னதும் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டியே. நான் கூட எங்க இன்னும் என் மேல கோவமா இருப்பியோ, என்கிட்ட பேசாம போயிருவியோன்னு பயந்துட்டேன். என் பூனை குட்டி. சேச்சே, இதுக்கெல்லாம் போய் யாராவது கோவப்பட்டு பேசாம இருப்பாங்களா சக்தி? அதானே, நல்லா அந்த பக்கம் திரும்பி சொல்லு கையல். யாரோ நம்மளை பிரிக்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டையே எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நல்லா கேட்கிற மாதிரி சொல்லு கையல். சொல்றேன் சக்தி, சொல்றேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்க சக்தியை மன்னிச்சிடலாமா? என்னங்கடா அமைதியா இருக்கீங்க? ஆமான்னு சொல்லுங்கடா. அவங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சு. இப்ப நான் எப்படி உங்களை மன்னிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஏ கையல் கையல், வேணாண்டி. வேண்டாமா? இன்னைக்கு நான் உங்களை வெளுக்கிற வெளுல நீங்க இதுக்கப்புறம் யாருக்குமே அட்வைஸ் பண்ண போக கூடாது. ஹலோ அண்ணே, நான் சாரா பேசுறேன். ரியாவை காணோண்ணே. சாரா, என்னடி சொல்ற? ஐயோ ஆமாண்ணே, ரியாவை இங்க ஹால்ல தான் உட்கார வச்சிருந்தேன். இங்க சிக்னல் இல்லன்னு உனக்கு கால் பண்றதுக்காக மேல வந்து உனக்கு கால் பண்ணிட்டு கீழே வந்து பாக்குறேன். இங்க ரியாவை காணோண்ணே. ஏய், காணோம்னா அவ சின்ன குழந்தை, அவ எங்க போயிருக்க போறா? அங்க வீட்டுல தான் எங்கேயாவது இருப்பா. நல்லா தேடி பாருடி. என்னது, ரியாவை காணுமா? ஐயோ அண்ணே, நான் இங்க வீடு முழுக்க தேடிட்டேனே, எங்கேயுமே காணோம். சாரா, காணோம்னா சின்ன குழந்தை எங்கடி போவா? வீட்டுல தாண்டி இருப்பா. ஒழுங்கா தேடி பாத்தியா? ஐயோ, நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேனே, கதவு வேற திறந்து இருந்துச்சு. இனி ஒருவேளை அவன் மெல்ல பிடிச்சு வெளியே எங்கேயாவது போய் யாராவது அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்களோ என்னமோண்ணே. ஏ லூசு மாதிரி உளராதடி. அங்க வீட்டுல தான் எங்கேயாவது இருப்பா. அப்புறம் வீட்டுக்கு வெளியில எங்கேயாவது தேடி பாரு. நான் இப்ப வரேங்க. சரிங்க, நான் பாக்குறேன். நீ உடனே வான்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் நீ வீட்டுக்கு வர வழியில யாராவது குழந்தை கையில வச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாண்ணே. ஏ சார், நான் பாக்குறேன், நீ வெய். சார், என்னாச்சு சார்? குழந்தைய காணோம்னு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது ஐஷு, சாரா தான் ஃபோன் பண்ணா. வீட்டுல ரியாவை காணோம்னு சொல்றா. அவ அங்கதான் எங்கேயாவது இருப்பா. இவ சரியா பார்க்காம சொல்லுவாளா இருக்கும். அது எப்படி சார் சரியா பார்க்காம உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா? அப்பனா ரியா நிஜமாவே காணாம தான் போயிருப்பா. ஐயோ ஐஷு, சரி நீ அழாத. என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். என்ன சார் நீங்க பாத்துக்கலாம் இவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன குழந்தை, அவளை காணோம்னா அவ எங்க போயிருப்பா? இனி யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா என்னன்னு வேற தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஐயோ ஐஷு, கொஞ்சம் அழாம இரு. எனக்கும் டென்ஷன் இருக்கு. என்ன பண்ண சொல்ற? இப்ப போய் என்ன எதுன்னு தேடி பார்த்தா தானே தெரியும். ஐயோ ஐஷு, அழாத. அவ ஒரு லூசு. அவ சரியா கூட பாத்துருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம ரியா இப்ப புடிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டா. இல்லனாலே நமக்கு தெரியாம எங்கேயாவது பீரோக்கு பின்னால கட்டில் கடியில எங்கேயாவது போய் உட்கார்ந்துருப்பா. சத்தம் கூட போட மாட்டா. அவ எப்பவும் அப்படிதான் விளையாடுவா. அந்த மாதிரிதான் ஏதாவது இருக்கும். நீ கொஞ்சம் அழாம இரு. நான் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு உனக்கு சொல்றேன். இல்ல சார், அப்படியெல்லாம் அவ சரியா பார்க்காம எல்லாம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டா. நிச்சயமா ரியா காணாம தான் போயிருப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் உங்களோட வரேன். வந்து ரியா இருக்கான்னு பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீ வரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இங்கே இரு. நான் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு உனக்கு கூப்பிட்டு சொல்றேன். இல்ல சார், என்னால நீங்க போயிட்டா இங்க நிம்மதியா இருக்க முடியாது.
நான் சொல்றது உனக்கு புரியல. நீ எல்லாம் ஒண்ணும் வர வேண்டாம். நீ வந்தா இருக்கிற டென்ஷன்ல இன்னும் தேவையில்லாத டென்ஷன். நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன சார் நீங்க? ஏன் கஷ்டம் உங்களுக்கு புரியலையா சார்? குழந்தையை காணோம்னா அது பெத்தவளுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. பெத்தவளா? ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். நானும் கூட வரேன் சார். இல்லனா என்னால இங்க நிம்மதியா இருக்கவே முடியாது சார். சரியா இஷு, ராகேஷ் வேற இருக்கான். நீங்க எப்படி வருவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். அவங்கிட்ட நான் எதையாவது சொல்லிக்கிறேன். என்னைய கூட்டிட்டு போங்க சார். சரி வா. இது என்ன கருமம் ஒன்றுமே புரியல. இந்த ஆள்கிட்ட போய் கேட்டால் இந்த ஆள் ஓவராக பண்ணுவான். அதுக்கு பேசாமல் நம்மளே ஏதோ புரிஞ்சதை வச்சு எதோ பண்ணுவோம். ஹலோ ராகேஷ், நான் டீனா பேசுறேன். ஹே டீனா, வாட் அ சர்ப்ரைஸ்! கால் எல்லாம் பண்ணியிருக்க? ஆமா ராகேஷ், ஒரு 2 நாள் எனக்கு லீவு, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அதான் சரி உனக்கு கால் பண்ணலான்னு பண்ணேன். அம்மா நீ ஃப்ரீயா இருக்கியா? ஹே, நான் ஃப்ரீயா இல்லைனாலும் நீ கால் பண்ணா நான் ஃப்ரீ பண்ணிக்குவேன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு டீனா. ஓகே ராகேஷ். அப்புறம் ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி போகுது? எப்போ ப்ராஜெக்ட் முடியுது? எப்போ துபாய்க்கு வர? ப்ராஜெக்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிரும். ப்ராஜெக்ட் முடிஞ்சது துபாய்க்கு வர வேண்டியதுதான். ஆமா, நீ எப்போ லண்டன்லேருந்து துபாய்க்கு வர அதை சொல்லு. அது எப்போ இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் முடிஞ்சாலும் முடியலனாலும் நான் உன்னை பார்க்க வரேன். நீ இப்படிதான் சொல்லுவ. லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ 1 வீக் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா 2 டேஸ்ல நீ போயிட்ட. எனக்கு எவ்வளவு அப்செட்டா இருந்துச்சு தெரியுமா? ஹே சாரி பேபி, நானும் 1 வீக் உன் கூட இருக்கணும்னு தான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். அதுக்குள்ள என் டேடி வந்து சொதப்பிட்டாரு. பட் இந்த டைம் அப்படியெல்லாம் நடக்காது. இந்த டைம் நான் வர்றது நிச்சயமா யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம பிளானே வேற. நம்ம நார்மலா மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணாதானே ப்ராப்ளம். இப்ப யாருக்குமே தெரியாம வேற பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதனால நீ எப்ப வரையோ சொல்லு, அப்ப நம்ம 1 வீக் கண்டிப்பா என்ஜாய் பண்றோம். சரி சரி ஓகே, நான் வரும்போது உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே டீனா. ராகேஷ், ஒரு நிமிஷம் லைன்ல இரு. சொல்ல இஷு. ராகேஷ், அது வந்து எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னாச்சு இஷு? காலைல வருமா நல்லா தானே இருந்த? இல்ல ராகேஷ், அது என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப தலைவலிக்குது. சரி சரி இரு, நான் வேணா உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன். இல்ல ராகேஷ், நானே போய்க்கிறேன். ராகேஷ், ஐயோ இரு, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. சரி சரி ஓகே இஷு. தலைவலிக்குதுன்னா நீ டேப்லெட் ஏதாவது வாங்கிட்டு போ. டேப்லெட் போட்டு போய் ரெஸ்ட் எடுப்போ. ஓகே ராகேஷ், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். நான் வீட்லயே இருக்கேன். சரி சரி ஐஷு, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் பாத்துக்கிறேன். நான் ஈவினிங் வந்து உனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ போ. சரி ஓகே ராகேஷ். ஹலோ ராகேஷ். பேபி பேபி சொல்லு சொல்லு. என்ன ராகேஷ் நீ? நான் லைன்ல இருக்கும்போது நீ என்ன அங்க பேசிட்டு இருக்க? ஐயோ ஒன்றும் இல்லை பேபி, ஃப்ரீ ஆயிட்டேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக உன்கிட்ட தான் பேச போறேன். சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.